இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து சாலிட் ஸ்டேட் வந்து பார்க்க போறோம். ஸோ இத வந்து நான் கொஞ்சம் புக்ல இருந்தும் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிபிடியாவும் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு புக்ல இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிசைஸ் வந்து நம்ம பிபிடி போவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட்டில் நம்ம வந்து மேட்ரு வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்குன்னு படித்தோம். ஃபஸ்ட்டு கேஷியஸ் ஸ்டேட்டு, லிக்விட் ஸ்டேட்டு அண்ட் சாலிட் ஸ்டேட்டு. ஸோ சாலிட் ஸ்டேட் இருக்கிறப்ப வந்து இப்போ சாலிட் ஸ்டேட்னா தே ஹாவ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் டெஃபினைட் ஷேப்பு. They are very rigid and incompressible. They have strong cohesive forces na வந்து அதை பைண்ட் பண்ணி வைக்கிற forces, and they have short interatomic and ionic distances. ஓகே. கம்பேர்ட் டு கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா லிக்விட் மாலிக்யூல் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாலிடுக்கு இன்னுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா டியூ டு த கொஹிசிவ் ஃபோர்ஸஸ். ஓகே. their constituents have definite crystal lattices. Okay, atoms and ions are ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அப்புறம் கிறிஸ்டலோகிராஃபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் கிறிஸ்டலோகிராஃபி? Crystallography is a branch of science, studies the geometry and the properties of the crystal. Okay, so crystals oda structure and geometry பற்றி படிக்கிறது தான் வந்து crystallography. ஓகே. இதில் வந்து மெயினாக 3 லாஸ் இருக்குது. என்னென்ன லாஸ்னா லா ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸு. This law states that the angle between the adjacent corresponding faces of the crystal of a particular substance is always constant in spite of different shapes and sizes. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சல்ஃபர் எடுத்துக்கிறீங்க. ஓகே, அதுமாரி ஒரு எக்ஸகன்ஸ் இருக்குது, இல்லை இப்படி ஒரு ஷேப் இருக்குது, இல்லை லைக் கம்ப்ரெஸ்டு. ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு 2 இன்டர்ஃபேஸ்க்கு இருக்க ஆங்கிள் வந்து இது வந்து கான்ஸ்டண்ட்டாக, இது ஆல்ஃபானா இங்கேயும் ஆல்ஃபா, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் ஆங்கிள் இருக்கும். ஓகே. சப்போஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸோட வேறு டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அதனோட 2 இன்டர்ஃபேஸ்க்கு இருக்க ஆங்கிள் வந்து எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். அடுத்து லா ஆஃப் ரேஷனல் இண்டீசஸ். In this law states that the intercepts of the any face of a crystal along the crystallographic axis is either equal to unit intercepts, or the intercepts are the some simple whole number multiples of இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு இது கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இது ஏன்னு இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இது பின்னு இருக்குது, இசட் ஆக்சிஸில் சின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ லைக் இது மல்டிபிள்ஸ் ஒன்று ஏபிசின்னு இருக்கலாம், அப்படி இல்லைனா என்ஏ, என்பி, என்சி. ஸோ என் குட் பி எனி நம்பர், ஹோல் நம்பர்ஸில் எது வேணாலும் வரலாம். ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் ரேஷனல் இண்டீசஸ். ஓகே. ஸோ this was given by Halley. இந்த consistency of interfacial angle is given by the steno. ஓகே. ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லா ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த லா பிரகாரம் எல்லா கிறிஸ்டல் சப்ஸ்டன்ஸ்லேயும் வந்து ஒரு சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹெக்ஸகனலாக இருக்குது, இது எத்தனை C2 ஆக்சிஸ் இருக்குது, இல்லை எத்தனை மிரர் பிளேன்ஸ் இருக்குது, எத்தனை டயக்னல் பிளேன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிறிஸ்டல் சப்ஸ்டன்ஸில் they have same elements of symmetry. ஓகே. all crystals of a single substances will have the same elements of symmetry. அதுதான் வந்து the law of constancy of symmetry. ஸோ அப்போ இந்த 3 லாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. law of constancy of interfacial angles, law of rational indices and law of constancy of symmetry. Okay. So next moving on to the என்னன்னாக்கா நம்மளுக்கு இந்த மில்லர் இண்டீசஸ், வீஸ் இண்டீசஸ்னால் என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். லைக் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ மீன் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஓகே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுற இன்டர்செப்ட் பேர் ஏனா, ஒய் ஆக்சிஸில் மேக் பண்ணுற இன்டர்செப்ட் பினா, இசட் ஆக்சிஸில் சினா. இப்போது அந்த ஒய் அண்ட் இசட்டுக்கு இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஆல்ஃபா. ஓகே. எக்ஸ் அண்ட் இசட்டுக்கு இருக்கிறது தான் வந்து பீட்டா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இருக்கிறது தான் வந்து காமா. ஓகே. இது பேர் வந்து இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமான்றதுலாம் வந்து இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸு. இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். இந்த ஏபிசிலான்றது வந்து இன்டர்செப்ட்ஸ். ஓகே. ஸோ அப்போது ஜஸ்ட்டு அப்போ மில்லர் இண்டீசஸில் வந்து நம்ம என்ன படிப்போம்னா வந்து ஜஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏபிசியோட வேல்யூஸ் தெரிஞ்சு அதுலேருந்து ஹெச்கேஎல்ன்ற ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம்.
ஓகே. ஸோ அதுதான் வந்து நமக்கு மில்லர் இண்டீசஸ். வீஸ் இண்டீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து வீஸ் இண்டீசஸ். இப்போ வந்து நான் 2A 3B சீன் கொடுக்குறேன். அப்போது ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வீஸ் இண்டீசஸ். இப்போ 2 3 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீஸ் இண்டீசஸ். ஓகே, ஜஸ்ட் இன்டர்செப்ட்ஸ். ஓகே, இன்டர்செப்ட்ஸோட வேல்யூ ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர்ஸ். இப்போ இதுக்கு நான் மில்லர் இண்டீசஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் வந்து 1 இன்வர்ஸ் இருக்கணும். வீஸ் இண்டீசஸ் 1 ஏவோட வேல்யூ, 1 பியோட வேல்யூ, 1 சியோட வேல்யூ. அப்போ 1/2 1/3 1/1. இப்போ 2 and 3க்கு எல்சியம் எடுக்கிற 6. இப்போ 6/2 வந்து என்னது 3. அடுத்து 6/3 வந்து என்னது இட்ஸ் 2. அடுத்து 6/6. அப்போது 3 2 6. ஓகே, இதுதான் வந்து இதனோட மில்லர் இண்டீசஸ். அப்போது வீஸ் இண்டீசஸ் வந்து என்னது 2 3 1. ஓகே, இப்போது மில்லர் இண்டீசஸ் 3 2 6. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கெட்ச் பண்ண சொல்லுவாங்க. லைக் பிளேன்ஸை கொடுத்து HKL பிளேன்ஸை கொடுத்து ஸ்கெட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 பிளேன்ஸை ஸ்கெட்ச் பண்ணுங்க அப்படின்னாக்கா நம்ம ரேண்டமாக இப்படி நம்ம எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு வரைஞ்சிக்கணும். நாமளா இது வந்து ஒரு 1 யூனிட், இது 2 யூனிட், இது 1 யூனிட், இது 2 யூனிட், லைக் ஈக்குவல் ஸ்பேஸில் எழுதிக்கணும். இப்போ 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1, இசட் ஆக்சிஸில் 1, இது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண இதுதான் 1 பிளேன்ஸ். ஓகே, சப்போஸ் 1 0 பிளேன்ஸ்னால் வந்து அது 0லேருந்து லைக் உங்களுக்கு இந்த ஆக்சிஸில் லைக் க்யூப் மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஆக்சிஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸில் வந்து டச் பண்ணிகிட்ருக்கு, எக்ஸில் இருக்குது, ஒய்லேயே இருக்குது, இசட்டில் வந்து இல்லை. ஓகே, அப்போது இந்த பிளேன் வந்து இங்கே மட்டும்தான் ஷேடோ பண்ணும். ஓகே, இப்போ இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 1, ஒயில் வந்து 1 இருக்குது, இசட் ஆக்சிஸில் 0ன்றதுனால இந்த பக்கம் ஷேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளேன்ஸை கொடுத்துருவாங்க, ஸ்கெட்ச் பண்ணிப்பாங்க, இல்லை ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாங்க, அது என்ன பிளேன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் மில்லர் இண்டீசஸ், வீஸ் இண்டீசஸ். அதுக்கடுத்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ 2 பிளேன்ஸ் இருக்குது, அந்த 2 பிளேனுக்கு இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸு டி வந்து என்னன்னு சொல்லுவோம்னா A/h² + L². இது வந்து கியூபிக் கிறிஸ்டல்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம் A/h². ஓகே, சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லென்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து A/√h² + B/√k² + C/√L² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ஏ வந்து லைக் அந்த கியூபிக்கோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஃபார்முலாவை இப்போ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபார் த cubic systems. ஓகே, அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம சாலிட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணுவோம்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னால் டெஃபினட் கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து இருக்கும். ஓகே, லைக் இது வந்து என்ன சொன்னால் தே ஹாவ் ஆர்டர்லி அரேஞ்ச்டு கான்ஸ்டியூவன்ஸ். அமார்ஃபஸ்னால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸு அது இருக்குது, கிளாஸ் இல்லையா, கிளாஸ் வந்து ஒரு சூப்பர் கூல்டு லிக்விடும், அதுக்கு ஒரு டெஃபினட் ஜாமெட்ரி கிடையாது. ஓகே, ஷேப்பும் கிடையாது. ஓகே, பட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு தே ஹேவ் டெஃபினட் ஷேப். கியூபிக்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ராம்பிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனோட கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எல்லாமே அனிசோட்ரோபிக் நேச்சர். அனிசோட்ரோபிக் பின்னாடி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அமார்ஃபஸில் வந்து ஐசோட்ரோபிக். ஓகே, அது டைரக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஐசோட்ரோபிக்னா வந்து டைரக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ட்ரூ சாலிட்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸாக சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ். ஏற்கனவே சூடோ சாலிட்ஸ் சொல்லுவோம், இல்லைனா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ்ன்னு சொல்லுவோம். தே ஹாவ் டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இப்போ வந்து சாலிட்லேருந்து நம்ம லிக்விட்க்கு மாற்றுறோம், அப்போ வந்து இந்த ஃபியூஷன் டெம்பரேச்சர் டெஃபினட்டாக இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை ஐஸ் வந்து மெல்ட்டிங் ஆகுது 0 டிகிரி செல்சியஸ் டெஃபினட் டெம்பரேச்சர் சொல்கிறோம். இதே ஒரு கிளாஸை மெல்ட்டிங் பண்ணால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் மேபி ஒரு இது வந்து 100லேருந்து 150 வரைக்கும் இது மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சு சொல்லுவோம் அமார்ஃபஸ்க்கு. ஓகே, தே ஹாவ் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட். பட் இது அகெயின் இந்த அமார்ஃபஸ் சாலிட்ஸ் தே ஹாவ் ரேஞ்ச் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் NaCl, diamonds and so on. அமார்ஃபஸ்க்கு வந்து பிளாஸ்டிக், கிளாஸ், ரப்பர் and so on. ஓகே, அடுத்து வில் கம் டு த ப்ராப்பர்ட்டி கால்ட் ஐசோட்ரோபி. ஐசோட்ரோபினா
இது ஒரு டைரக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி கிறிஸ்டல் லாட்டிஸில் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அனிசோட்ரோபினா இப்போ சப்போஸ் இந்த இந்த மாலிகுலுக்கு இந்த மாலிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுக்கா, இது ஒய் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாக்கா, எக்ஸ் டிஸ்டன்ஸில் இதுக்கு ஒரு லென்த் இருக்குது, ஒய் டிஸ்டன்ஸில் வேற ஒரு லென்த் இருக்குது. ஓகே, அப்போது ஆனால் இதே இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ் டைரெக்ஷன் எடுத்தாலும் சரி, ஒய் டைரெக்ஷன் எடுத்தாலும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் அது இருக்குது. அப்போது வென் தே ஹேவ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் எடுத்தாலும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஐசோட்ரோபி. டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிச்சுன்னா அது பேர் வந்து அனிசோட்ரோபின்னு சொல்லும். ஓகே, ஸோ அப்போது அனிசோட்ரோபி இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைரக்ஷன் ஆஃப் தி மெஷர்மெண்ட். ஓகே, ஐசோட்ரோபி விச் மீன்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் த ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஐசோட்ரோபினா யூனிஃபார்மிட்டி இன் ஆல் த டைரக்ஷன், அனிசோட்ரோபினா இட்ஸ் நாட் யூனிஃபார்ம் இன் தி ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக். அப்போ எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து அதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது. ஓகே, தே ஷோ டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வென் தே மெஷர்ட் அலாங் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து அனிசோட்ரோபிக் ஐசோட்ரோபிக் இருக்க இது. ஓகே, ஸோ அடுத்து இந்த கிறிஸ்டல்ஸோட வேர்டு வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா கிறிஸ்டல்லோஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து தான் அது வந்திருக்கும். அப்போது கிறிஸ்டல்லோஸ்ன்றது என்னது ஒரு க்ரீக் வேர்டு. மேபி ஒன் வேர்டில் கேட்டால் கேட்கலாம், அவள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸ் குவார்ட்ஸ் ஸ்டோன்ஸுக்கு தான் வந்து இதை அப்ளை பண்ணாங்க. ஓகே, அதில் கிளியர் ஐஸ். ஓகே, கிறிஸ்டல்லோஸ்னால் கிளியர் ஐ, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம் இல்லையா, கிளியர் ஐஸ், அதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸில் நம்ம கிறிஸ்டலின் சாலிட், அமார்ஃபஸ் சாலிட். இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸை ஃபர்தராக நம்ம எந்த கேட்டகரியில் படிப்போம்? அயனிக் கிறிஸ்டல்ஸ், கோவேலன்ட் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ், அப்புறம் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து அட்டாமிக் சாலிட்ஸ். ஓகே, லைக் குரூப் 18 வந்து அது வந்து நோபல் கேஸஸ் எல்லாமே வந்து அட்டாமிக் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ மற்ற கேஸஸ்லாம் இப்போ ஃப்ளூரின்னா F2Cl2ன்னு சொல்கிறோம். ஆனால் நோபல் கேஸஸை we won't call He2, only He தான். ஏன்னா it is fulfilled electrons இருக்கிறதுனால they will not form the molecule. அப்போ அட்டாமிக் ஸ்டேட்லேயே இருக்கிற அட்டாமிக் கேஸஸ் எதுனா வந்து இதுதான். இப்போ இது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா you will get the atomic solids. ஓகே, பட் இட்ஸ் நாட் மெட்டல் ஆஸ் வெல். ஓகே, மெட்டலில் இப்போ காப்பர் கோல்டுலாம் வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இனட் கேஸஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வரப்போ அது வந்து அட்டாமிக் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அட்டாமிக் சாலிட்ஸ் வந்து ஃப்ரோசன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 தான் அட்டாமிக் சாலிட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now classification of crystalline substances. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன்னு தெரியும், ஏன்னா நிறைய யூனிட்ஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ரீஓப்பன் ஆகுது. ஸோ ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைன் டைப் ஆஃப் சாலிட் வந்து அயனிக் சாலிட்ஸ். ஸோ இதில் பேர்லேயே தெரியுது இந்த கிறிஸ்டல் லாட்டிசஸில் வந்து அயான்ஸ் இருக்குது. அப்போது பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து கேட்டயான்ஸ் சொல்லுவோம், நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து ஆனயான்ஸ் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அப்போ இந்த ரெண்டு அயான்ஸ்க்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து லைக் ஃபோர்ஸஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் லைக் கூலும்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கூலும்ஸ்லாம் வந்து என்ன, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகே, கூலும்ஸ்லாம் வந்து F = 1/4π epsilon naught into Q1/Q2/R² அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக நிறைய லைக் இப்போ ஒரு 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 லாட்டிஸ் இருக்குன்னா அந்த லாட்டிஸில் எத்தனை அனயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் இருக்குது. அப்போது நிறைய அயான்ஸ் வந்து சரௌண்ட் பண்ண அந்த ஃபோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ionic crystal process different crystal structure, so they can be cubic close packed or ஆர்த்தோராம்பிக் அண்ட் ஸோ நிறைய கிறிஸ்டல் லாட்டிசஸ் இருக்குது, அதை பின்னாடி படிப்போம். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்க்கு வந்து NaCl கிறிஸ்டலில் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இங்கே NaCl பார்க்கலாம். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து Na, இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து Cl-. ஓகே, ஸோ அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னா அயனிக் சாலிட்ஸ் வந்து they have high melting point because they are bound by the strong electrostatic forces. Solid stateல they will not conduct the electricity. ஓகே, நீங்கள் மெல்ட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு, ஏன்னா இங்கே எப்படி வந்து உங்களுக்கு அந்த கண்டக்ஷன் வந்து நடக்கும், உங்களுக்கு வந்து ஏதாவது சம்திங் மூவ் ஆகணும் கண்டக்ஷனில். இப்போ வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணால் பியூர் வாட்டர் கண்டக்ட் பண்ணாது, அதில் ஏதாச்சும் இம்ப்யூரிட்டி இருந்தால் கண்டக்ட் பண்ணும். இப்போ லாட்டிஸில் இந்த அயான்ஸ் வந்து இருக்குது, இது மூவ் ஆகணும். இந்த லாட்டிஸ் வந்து உடையணும். அப்போ உடையிறதுக்கு ஒன்று நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இதை மெல்ட் பண்ணணும்.
ஸோ சாலிட் டு லிக்விட் ஸ்டேட் போகணும், இல்லை சாலிட் ப்ளஸ் வாட்டரில் அக்வஸ் ஸ்டேட்டுக்கு போகணும். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் தான் அது வந்து ஒரு சொல்யூஷனாக மாறும். அப்போது சொல்யூஷனில் தான் மொபிலிட்டி அயான்ஸ் வந்து மூவ் ஆக முடியும். ஓகே, அப்போனா தான் வந்து கண்டக்ட் பண்ணும். அப்போது when they are dissolved in water or when they are molten, then only they conduct the electricity. ஓகே, அது பேர் வந்து ஃபியூஸ்டு ஸ்டேட்னு சொல்லுவோம். ஃபியூஸ்ட்னா அது மெல்ட் பண்ணுறது. ஓகே, they are very hard as strong external force, it can change their relative position. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அதனோட லாட்டிஸ் வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து மாறலாம். ஓகே, லைக் டிஃபார்மேஷன் நடக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி கோவேலன்ட் சாலிட்ஸ். இப்போது அயானிக் சாலிட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன சொன்னோம், ஒரு அயான்ஸ் Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் இருக்குது. இந்த கோவேலன்ட் சாலிட்ஸில் வந்து தே ஹாவ் கோவேலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ கோவேலன்ட் சாலிட்ஸில் தே ஹாவ் கோவேலன்ட் பாண்ட். இப்போ சிலிக்கான் பாண்ட்ஸாக இருக்கலாம், கார்பன் லைக் பிட்வீன் த சேம் டைப் ஆஃப் மெட்டல் ஆக மொத்தம் ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட்ஸில் உங்களுக்கு மாலிகுலர் ஐ மீன் கோவேலன்ட் சாலிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சிலிக்கான் கார்பைடாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் கிராஃபைட்டும் இருக்குது, கிராஃபைட்டும் வந்து கார்பனோட அல்லோட்ரோப் தான், டைமண்டும் வந்து கார்பனோட அல்லோட்ரோப் தான். ஆனால் கிராஃபைட் வந்து உங்களுக்கு கார்பனோட வேலன்சி வந்து 3 தான் ஃபில் ஆகிருக்கும், ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஆனால் டைமண்டில் வந்து உங்களுக்கு 4 வேலன்சி, ஒரு கார்பனும் அடுத்த கார்பனோட 4. ஓகே, டெட்ராய்டல் ஷேப்பு. ஸோ த்ரூ த கோவேலன்ட் பாண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், இதே மாதிரி ஒரு பாய் மாதிரி இன்னொரு லேயர் இருக்குது. இந்த 2 லேயருக்கும் நடுவில் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். இது வந்து என்னென்னா மாலிகுலர் சாலிட்ஸில் வரும். கிராஃபைட்டு டைமண்டும் வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் தான். ஆனால் டைமண்ட் வந்து இட் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கோவேலன்ட் சாலிட்ஸ். ஓகே, பிகாஸ் தே ஃபார்ம் தி சிசி பாண்ட். கிராஃபைட்லேயே சிசி பாண்ட் இருக்குது, ஆனால் ஒரு லேயர் இன்னொரு லேயர் கன்சிடர் பண்ணுறப்ப அந்த 2 லேயருக்கு இருக்க ஃபோர்ஸஸ் வச்சு we conclude that as a molecular solids. ஓகே, ஸோ அப்போ கோவேலன்ட் சாலிட்க்கு எக்ஸாம்பிள் டைமண்ட் அண்டு சிலிக்கன் கார்பைடு. ஓகே, they have poor thermal and electrical conductors, they have covalent network. ஓகே, ஸோ கோவேலன்ட் பாண்டிங் அதில் இருக்குது, அதனோட தெர்மல் கண்டக்டிவிட்டியும் ரொம்ப புவர் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் ரொம்ப புவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு molecular crystals. So molecular crystals and the molecular solids and they constitute neutral molecules, they are held by the van der Waals force. நான் சொன்ன மாதிரி ஸோ இப்போ கோவேலண்ட்டில் சிசி பாண்ட் இருக்குது, அயானிக்கில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் இருக்குது. பட் மாலிகுலரில் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலும் நடுவில் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகே, இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாப்தலின், ஆந்த்ரசின், இதெல்லாம் நான் போலார் மாலிகுல்குள்ளே இருக்கிற லண்டன் ஃபோர்ஸஸ். போலார் மாலிகுல்னால் அந்த போலார் மாலிகுல்ஸ்குள்ளே உங்களுக்கு பிட்வீன் தான் உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். இப்போ சாலிட் NH3, ஓகே, சாலிட் CO2, ஈவன் சாலிட் வாட்டர் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஐஸு, இது எல்லாமே வந்து மாலிகுலர் சாலிட்ஸ். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங்கும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மாலிகுலர் சாலிட்ஸில் ஸோ த மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை த வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். அப்போ மாலிகுலர் சாலிட்ஸ்னால் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, ஞாபகம் வச்சோம். இப்போ அயனிக்கில் என்ன பார்த்தோம், அயனிக்கில் நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் இல்லை கூலும்பிக் ஃபோர்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவேலண்ட்டில் ஜஸ்ட் கோவேலண்ட் பாண்டிங்கு. ஓகே, அடுத்து மாலிகுலரில் வந்து என்ன பார்த்தோம், நமக்கு அங்கே வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இல்லைனா லண்டன் ஃபோர்ஸஸ் இல்லைனா வந்து ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த 3மே இருக்கலாம். ஓகே, இப்போ கிராஃபைட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் தி மாலிகுலர் சாலிட். பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு என்னாகும், இப்படி ஒரு லேயர் இருக்குது, இது வந்து ஃபஸ்ட்டு கிராஃபின் லேயர், இன்னொரு லேயருக்கும் உங்களுக்கு வந்து என்னாகும் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது. இதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் மாலிகுலர் சாலிட் இருக்குது, நான் போலார் அண்டு போலார். நான் போலாருக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லைக் நாப்தலின், ஆந்த்ரசின். நாப்தலின் பால்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த உருண்டையில் பூச்சி உருண்டை, அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து லண்டன் ஃபோர்ஸஸ் இல்லை வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ், நான் போலார் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து போலார் மாலிகுல்ஸ்குள்ளே உங்களுக்கு ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் CO2, சாலிட் NH இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைபோல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அதிலே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து உங்களுக்கு வாட்டர், குளுக்கோஸ், யூரியாவில் வந்து வாட் யூ ஹாவ் இஸ் தி ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போது இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் இருக்குது, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ்
லண்டன் ஃபோர்ஸஸ் அண்ட் டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸ், அதுக்கடுத்து வந்து டைபோல் ஃபோர்ஸஸ், அடுத்து ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்துச்சுன்னா அது வந்து மாலிகுலர் சாலிட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ், ஃபோர்த்து கேட்டகிரி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலிமெண்ட்ஸ் ஒன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒன் எலிமெண்ட்ஸில் நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுவோம். இந்த மெட்டல்ஸு மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் எக்ஸப்ட் மெர்க்குரி. ஓகே, ஒரு சில மெட்டல்ஸ் கையில் தொட்டாவே மெல்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்லாம் வந்து மெட்டல் சாலிட் ஸ்டேட்டில் இருந்தாலும் அதை நம்ம காற்றுல திறந்து வைக்க முடியாது, தேர் அன்ஸ்டேபிள். ஒரு சிலது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், பட் ரூம் டெம்பரேச்சரில் மேபி அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நமக்கு கோல்டு, சில்வர், ஏஜி, ஓகே, காப்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அயன், இது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் ரொம்ப ஸ்டேபிள் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே. ஓகே, அப்போ இதுக்கு மெட்டலுக்கும் உங்களுக்கு மெட்டாலிக் பாண்ட். ஓகே, அந்த மெட்டாலிக் பாண்டிங் தான் வந்து இட் மேக்ஸ் அதில் வந்து உங்களுக்கு மெட்டல் அயான்ஸ் இருக்குது அண்ட் க்ளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு அதுக்கும் இருக்கா ஃபோர்ஸஸ்னால வந்து they are hold together. Okay, so metallic solid possess excellent electrical and thermal conductivity. so metals ஹீட் பண்ணால் சீக்கிரமாக ஹீட்டப் ஆகிடும். அதை நம்ம காப்பர் ஒயர்லாம் ஜென்ரலாக நம்ம ஒயரிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த மெட்டாலிக் சாலிட்ஸ். இதில் இருக்க பாண்டிங் பேர் மெட்டாலிக் பாண்டிங். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு மெட்டலு ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் அந்த மெட்டல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரானிக் கிளவுட்ஸ் வந்து இருக்குது, ஸ்பேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கிளவுட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அயன், ஜிங்க், சில்வர், கோல்டு, காப்பர், ஜிங்க், அல்லாய் எல்லாமே. ஓகே, காப்பர் ஆக்சைடு, இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அட்டாமிக் சாலிட்ஸில் நான் சொன்ன மாதிரி நோபல் கேஸஸோட சாலிட் ஸ்டேட்டு, அதுதான் வந்து அட்டாமிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஏற்கனவே வந்து லாஸ் ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபி பார்த்தோம். அதுலேயே வந்து ஐ கால்டு ஆக்சிஸ்னால் கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ்னால் என்ன, லைக் 3 dimension எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். இது கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ்னால் இந்த எக்ஸிஸில் வர இன்டர்செப்ட் வந்து ஏ, ஒயில் வர இன்டர்செப்ட் பி, இசட்டில் வர இன்டர்செப்ட் வந்து சி. ஆனால் உங்களுக்கு ஏ அண்ட் பிக்கு நடுவில் வர இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து காமா, பி அண்டு சிக்கு வர இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, அண்ட் சி அண்டு ஏக்கு வர ஆங்கிள் வந்து பீட்டா. ஓகே, அப்போ இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா. இன்டர்செப்ட்ஸ் ஆர் ஏபிசி. ஓகே, ஆக்சஸ் ஆர் எக்ஸ்ஒய்இசட். ரைட், அது இல்லாமல் ஹெச்கேஎல் பிளேன்ஸ்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, மில்லர் இண்டிசஸ் வீச் இண்டி. இப்போ ஹெச்கேஎல் வந்து 1/a, ஹெச் வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/a, கே இஸ் ஈக்குவல் டு 1/b, எல் இஸ் ஈக்குவல் டு 1/c. இங்கே ஏபிசிக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தால் அதுதான் வந்து உங்களுக்கு மில்லர் இண்டிசஸ். விசி இண்டிசஸ் வந்து ஏபிசி, அதை பார்த்தோம். ரைட், அடுத்து இந்த கிறிஸ்டலின் லாட்டிஸில் யூனிட் செல்லுனா, ஒரு லாட்டிஸில் எந்த பர்டிகுலர் யூனிட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து யூனிட் செல் சொல்லுவோம். A basic repeating structural unit of crystalline solid is called unit cell, or a structural unit which repeats along the crystal lattice is known as the unit cell. ஓகே, ஸோ அப்போ அந்த யூனிட் செல்லு தான் வந்து இங்கே சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு க்யூப் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த க்யூப் வந்து ஹோல் கிறிஸ்டல் லாட்டிஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அதுதான் வந்து யூனிட் செல். ஓகே, அப்போ crystal is considered to be it contains a large number of unit cells. அப்போது நம்ம அந்த யூனிட் செல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, அதனோட லாட்டிஸ் கான்ஸ்டன்ஸ் ஏபிசி என்ன, இல்லை எட்ஜ் லென்த்ஸ் என்ன, அந்த ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஒரு யூனிட் செல்லை கேரக்டரைஸ் பண்ணுறது எதுனா ஏபிசி வேல்யூஸ், ஆல்ஃபா, பீட்டா, காமா வேல்யூஸ். இதுதான் வந்து ஒரு கிறிஸ்டலில் இருக்க யூனிட் செல்லை டிட்டர்மைன் பண்ணுற 2 வேல்யூஸ், எட்ஜ் லென்ஸ் அண்டு இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். அதை வச்சு நம்ம ஒரு 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸமாக வந்து பிரிப்போம். ஓகே, அது என்னென்னது கீழே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் கேட்டகரி இந்த யூனிட் செல்லை 2 டைப்பாக பிரிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா பேசிக் கிறிஸ்டல் செல். ஓகே, அதாவது ஒன்லி அந்த ஆட்டம்ஸ் வந்து கார்னரில் மட்டும்தான் வந்து இருக்கு. யூனிட் செல் விச் கண்டெய்ன்ஸ் தி ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட் இஸ் கால்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். ஓகே, அதுதான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அட் ஈச்
ஈச் ஆஃப் தி கார்னர்ஸில் மட்டும்தான் மேக் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் சொல்லுவோம். நான் ப்ரிமிட்டிவ்னா கார்னர் இல்லாத இடத்துல ஓகே நம்ம மேக் பண்ணுற யூனிட் செல் பேர் தான் வந்து நான் ப்ரிமிட்டிவ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னரில் மட்டும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணால் இது பேர் வந்து ப்ரிமிட்டிவ். ஓகே, இப்போ கார்னர் இல்லாமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸ் இப்படி இது வந்து ஃபேஸ் சென்டர்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ப்ரிமிட்டிவ்னா ஒன்லி ஜஸ்ட் யூ ஆர் ஜாயினிங் த கார்னர்ஸ், அது பேர் ப்ரிமிட்டிவ். இந்த மாதிரி கார்னர்ஸ் இல்லாமல் மற்ற எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு பேட்டர்ன்ஸ் நடுவில் வேறு ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் அது பேர் வந்து நான் ப்ரிமிட்டிவ். ஓகே, லைக் ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட், எட்ஜ் சென்டர்ட், ஓகே, பேஸ் சென்டர்ட், இது எல்லாமே வந்து நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவில் ஒன்லி உங்களுக்கு அந்த சிம்பிள் இது பார்த்தீங்கன்னாக்கா அது 7 ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ப்ரிமிட்டிவ்லேயே வந்து 7 இருக்குது. கியூபிக், டெட்ராகனல், ஆர்த்தோராம்பிக், ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் அண்ட் ராம்போஹெட்ரல். ஓகே, 7 ப்ரிமிட்டிவ் செல்ஸ் இருக்குது. ப்ரிமிட்டிவ் systems. ஸோ எது கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக் அண்டு ட்ரைக்ளினிக், ராம்போஹெட்ரல். ஓகே, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எது ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், இது 4, இது 6. ஓகே, மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ஓகே 1, 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்த்தோராம்பிக் அண்டு ராம்போஹெட்ரல் 2 பேரா. கியூபிக் தனியாக இருக்குது. அப்போ கியூபிக், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோராம்பிக், ராம்போஹெட்ரல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கியூபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நம்ம எட்ஜ் லென்த் சொல்லியா A = B = C, இதில் கொஷினில் கேட்பாங்க ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராம்போஹெட்ரலில் A is equal to B equal to C, A equal to B equal to gamma is not equal to 90 டிகிரி, அது வந்து ராம்போஹெட்ரல். ஓகே, அடுத்து ஹெக்ஸாகனலில் A equal to B is not equal to C. அப்போ A 2 சைட்ஸ் மட்டும் சேமாக இருக்கும், தேர்ட் சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, காமா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி, அது வந்து ஹெக்ஸகனுக்கு. டெட்ராகோனலுக்கு ஹெக்ஸகன் மாதிரியே தான் A equal to B is not equal to C, பட் AB equal to B equal to எல்லாமே வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ ஹெக்ஸாகனுக்கும் டெட்ராகனுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான், எட்ஜ் லென்த் சேமாக இருக்குது, பட் ஆங்கிள்ஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆர்த்தோராம்பிக்கில் எட்ஜ் லென்த் எதுவுமே சேமாக இருக்காது. A is not equal to B is not equal to C, பட் ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். மோனோக்ளினிக்லேயும் ஆர்த்தோராம்பிக் மாதிரியே தான் A is not equal to B is not equal to C, பட் ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரி, பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரைக்ளினிக்கில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எதுவுமே ஈக்குவலாக இருக்காது, ஆங்கிளும் 90 டிகிரி கிடையாது. ஓகே, ஸோ அப்போது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் கியூபிக், எதுவுமே ஈக்குவலாக இல்லைன்னா ட்ரைக்ளினிக். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது 1 வேர்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் வந்து 7 பேசிக் கிறிஸ்டல் சிஸ்டம் சொல்லுவாங்க. 7 பேசிக் கிறிஸ்டல் லாட்டிசஸ் ஆர் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸு. ஸோ இதை ஃபர்தராக இப்போ கியூபிக்கில் எத்தனை கேட்டகரி இருக்குது, அடுத்து ராம்பிக் எத்தனை கேட்டகரி இருக்குது, மோனோக்ளினிக்கில் எத்தனை இருக்குது, அதை வச்சு we get the 14 previous lattices. இப்போ ஃபஸ்ட்டு 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ்லேருந்து அதனோட சப்செக்ஷன்ஸ் வந்து வருது. ஓகே, இப்போ கியூபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் கியூபிக், அதுதான் ப்ரிமிட்டிவ் சொல்லுவாங்க. சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஓகே, சிம்பிள்னால் வந்து ஒன்லி கார்னரில் மட்டும்தான் அந்த ஆட்டம் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து சிம்பிள் கியூபிக் சொல்லுவோம். பாடி சென்டர் ஜஸ்ட்டு கார்னர் அண்ட் அதனோட நடுவில் ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். ஓகே,
ஸோ நடுவில் வேறு ஒரு கலர் பாடி சென்டர்ட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேஸ் சென்டரில் கியூபிக்கோட கார்னர்ஸ், இப்போ கிறிஸ்டலுக்கு மொத்தம் 6 ஃபேஸஸ். இப்போ ஒரு ஃபேஸோட சென்டர்லேயே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கீழே ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு ஃபேஸ், சைடில் ஒரு ஃபேஸ். ஓகே, மொத்தம் அந்த சாக்பீஸ் பாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேலே டாப்போட அப்போது மொத்தம் 4 சைடு இந்த பக்கம், மேலே டாப் ஒன்று பாட்டம் ஒன்று, 6 ஃபேஸோட சென்டரில் இருக்குது ஃபேஸ் சென்டர்ட். ஸோ இந்த மாதிரி கியூபிக்கு ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர்ட் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட். டெட்ராகோனலுக்கு ப்ரிமிட்டிவ் அண்ட் பாடி சென்டர்ட். ஹெக்ஸகனலுக்கு ஒன்லி ப்ரிமிட்டிவ் மட்டும்தான். ஆர்த்தோராம்பிக் தான் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் அண்ட் பேஸ் சென்டர்ட், அதாவது என் சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது எல்லா சப் யூனிட்ஸும் இருக்கா கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து எது ஓகே அப்படின்னு கேட்டாக்கா ஆர்த்தோராம்பிக்கில் தான் வந்து ஆல் கிறிஸ்டல் டைப் ஆஃப் லாட்டிசஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் மோஸ்ட் கிறிஸ்டல் லாட்டிசஸ் இருக்க கிறிஸ்டல் சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டாக்கா கியூபிக். ஓகே, இது 4, இது 3. ஓகே, இது மானோக்ளினிக்கும் டெட்ராகனலும் 2 தான். ஸோ அப்புறம் ட்ரைக்ளினிக், ஹெக்ஸகனல், ட்ரைகோனல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரிமிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ட்ரைகனல், ட்ரைக்ளினிக். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் யூ ஹேவ் இஸ் அப்போது இது வந்து தான் வந்து 14 பேட். இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 5 6 6 4 10 மொத்தம் 14. அப்போ டோட்டலாக 14 பிரேவியஸ் லாட்டிசஸ் வந்து இந்த 7 கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து வர்றது தான் வந்து 14 பிரேவியஸ் லாட்டிசஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூனிட் செல்லையும் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதையும் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் கியூபிக்கில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் கியூபிக் வந்து கார்னர்ஸ், இப்போ ஒரு கியூப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஆல்ரெடி இது எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ நான் அடுத்த ஒரு ரிப்பீட்டிங் கியூப் போடுறேன். அப்போ இந்த கியூப் ஷேர் பண்ணும். இப்போ போகிறப்ப இந்த பக்கம் ஒரு கியூப் ஷேர் பண்ணும். ஓகே, இந்த பக்கம் கிறிஸ்டல் வரப்போ இந்த ஒரு கியூப் ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ மேலே கீழே சைடில். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6, ஆனால் ஷேரிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8 கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஓகே, ஸோ லைக் திஸ் வந்து வரும். ஓகே, இப்போ ஒரு கார்னரையும் அனதர் 8 கார்னர் ஷேர்ஸ். ஓகே, நீங்கள் 3 டைமென்ஷனில் வியூ பண்ணுறப்ப அப்போது மொத்தம் இங்கே 8 கார்னர் இருக்குது. 8 கார்னரில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஒரு 1/8 ஆட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணுது. அப்போ டோட்டலாக 1 ஆட்டம்ஸுக்கு தான் இது வந்து ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு சிம்பிள் கியூபிக்கில் எத்தனை ஆட்டம்ஸ்னால் 1 ஆட்டம் தான் வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சிம்பிள் கியூபிக்கில் வந்து 1 ஆட்டம் தான் இருக்கும். இப்போ பாடி சென்டரில் நம்ம கிறிஸ்டல் வரைவோம். பாடி சென்டரில் என்ன இருக்குது? 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அதனோட சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ கார்னர்ஸை 1/8 ஆட்டம். ஆனால் பாடி சென்டரை உள்ள எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் ஷேர் பண்ணாது. இப்போ டோட்டலாக 1/8 × 8 வந்து 1 + 1 = 2. அப்போது ஒன்லி பாடி சென்டரில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிம்பிள் கியூபிக்கில் மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ்னால் 1, பாடி சென்டரில் மொத்த ஆட்டம்ஸ் வந்து 2. அடுத்து ஃபேஸ் சென்டர்ட். உங்களுக்கு ஃபேஸ் சென்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு கார்னரில் இங்கே கார்னர், அப்புறம் ஃபேஸ் 6 ஃபேஸ். ஓகே, ஸோ கார்னர் 8 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 6 ஃபேஸஸ்ஸு, 6 ஃபேஸோட சென்டரில். ஓகே,
ஸோ இப்போது இந்த ஒரு ஃபேஸ் இன்னொரு இந்த பக்கம் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அதேமாரி இது மேலே இருக்க பக்கம் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், இது கீழே இருக்க பக்கம். ஓகே, அந்த மாதிரி 6 டைரெக்ஷன்ஸ்க்கு. ஓகே, அப்போது 1/2 ஒரு இந்த லாட்டிஸ் இன்னொரு லாட்டிஸ், அப்போது ஒரு மொத்தம் 6 ஆட்டம்ஸ் இருக்குது. 6 வந்து 1/2 இட் இஸ் ஷேர்ட் பை த 2 லாட்டிஸ்னால அதெல்லாம் 1/2 ப்ளஸ் உங்களுக்கு கார்னர்ஸில் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது, கார்னர்ஸில் வந்து ஒரு 1/8. இந்த கார்னர்ஸில் 1/8. அப்போ 1/8 × 8 ப்ளஸ்ஸு 1/2 × 6. அப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ் சென்டரில் 1 + 3 = 4. அப்போ நிறைய ஆட்டம்ஸ் வந்து எதில் இருக்குது? சிம்பிள் கியூபிக்கில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, பாடி சென்டரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, ஃபேஸ் சென்டரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4. ஓகே, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ். இப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரெல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக எக்ஸ்ஆர்டி இல்லை எக்ஸ்ரே ஸ்டடீஸ்னால் அது பேர் எக்ஸ்ஆர்டி ஸ்டடின்னு பண்ணுவோம். ஈவன் நமக்கு எலும்புலாம் உடஞ்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ளஷ்லாம் அது கவுண்ட் பண்ணாது, இல்லை சாலிட் திங்ஸை மட்டும்தான் அது வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்ரே வந்து ஒரு ஆட்டம் நம்ம ஒரு சாம்பிள் ரெடி பண்ணி கொடுத்தா அந்த எந்தெந்த ஆட்டம்ஸ் எங்கெங்கே அரேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பிராக் ஈக்குவேஷன் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த கிறிஸ்டல் ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்க்கும் இருக்க இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் வந்து டி. நீங்கள் பாஸ் பண்ணுற எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சிடென்ட் ஆகும். அப்போது பிராக் கனெக்டட் தட் ஈக்குவேஷன் தட் ஆஸ் அ பிராக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, n lambda is equal to 2d sin theta. ஓகே, ஸோ இதில் அந்த என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸாக, எத்தனை ஆர்டர் டிஃப்ரென்ஸில் எத்தனை, இப்போ இது வந்து இதுக்குன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர். ஓகே, இது செகண்ட் ஆர்டர், அந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ். அப்போ n = அந்த எத்தனை இன்டர்பிளேன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது. லாம்டா வந்து வேவ் லென்த் ஆஃப் த எக்ஸ்ரேஸ், டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 இன்டர்பிளேன்ஸ், தீட்டா = நீங்கள் எந்த ஆங்கிளில் அந்த எக்ஸ்ரே வந்து ஷைன் பண்ணுறீங்க. ஓகே, அதை பொறுத்து இந்த ஈக்குவேஷனை பொறுத்து we can find out the interplanar distance. ஓகே, ஸோ இதுதான் இன்புட், நீங்கள் கொடுக்குற இன்புட்டு. அது வந்து டி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இல்லாமல் ஒரு டிக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். நமக்கு அதனோட ஆக்சிஸ் தெரிஞ்சிருந்தா கியூபிக்கு h² + k² + l². இல்லை உங்களுக்கு ஏபிசி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா d is equal to a/√h² + b/√k² + c/√l². அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைஃப்ராக்ஷன் ஆஃப் த பேரியம் வித் த எக்ஸ்ரே ரேடியேஷன் வேவ் லென்த் ஆஃப் 2.29 ஆங்ஸ்ட்ராம். த ஃபஸ்ட் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன் n = 1ன்னு சொல்லிட்டாங்க, அது பேர் ஃபஸ்ட் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன். தீட்டா வந்து என்னது 30 டிகிரி. ஓகே, அடுத்து வந்து வேவ் லென்த் வந்து லாம்டா = 2.29 ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻⁻10 மீட்டர். ஓகே, ஸோ வாட் இஸ் த டி கேட்டிருக்காங்க. இப்போது 2d sin theta = n lambda. இப்போ நமக்கு d தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n lambda/2d 2 sin theta. ஓகே, அப்போ n1 × lambda வந்து 2.29 × 10⁻⁻10 மீட்டர், இல்லைங்க ஆங்ஸ்ட்ராங்கே எடுத்துக்கலாம். ஓகே, டிவைட் பை 2 × sin 30 டிகிரி வந்து 1/2, 1/2 1/2 கேன்சல் அவுட் ஆகிட்டு 1.29. அப்போ அகெயின் டிஸ்டன்ஸ் வந்து 2.29 ஆங்ஸ்ட்ராம். இப்போ டியோட வேல்யூ வந்து ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஒரு சில சைன் வேல்யூ நமக்கு ஈஸியாக தெரியும். sin 30 = 1/2. ஒரு சிலது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துவாங்க, அப்போ we have to use the calculator. ஓகே, அடுத்து நமக்கு கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்து தெரியணும். அப்போ எட்ஜில் இருந்தும் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து எப்படி டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை த வால்யூம் ஆஃப் த m/v தான். ஓகே, அப்போ மாஸ் நமக்கு தெரியணும், அப்போ அதனோட வால்யூம் நமக்கு தெரியும்.
ஸோ அதுக்கு ஃபார்முலா ஃபைனலாக இருக்குது, இது வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ crystal density rho is equal to n into molecular weight of the crystal divide by அதனோட a cube edge length into Avogadro number. இதுதான் வந்து கிறிஸ்டலோட டென்சிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போது நமக்கு இதில் வந்து நமக்கு எத்தனை வேரியபிள் Avogadro நம்பர் நமக்கு தெரியும், அந்த n கொடுக்கணும். ஓகே, எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றது வந்து n இஸ் த நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், m is the molecular mass. Okay, அடுத்து a cube is the edge length, volume of the unit cell, a is the Avogadro number. Okay, ஸோ கொஷின் இதை கேட்டிருக்காங்க, பிசிசியிலேருந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு பிசிசியில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் 4 இருக்கும். பேரியத்தோட வெயிட் நமக்கு தெரிஞ்சிருந்தாக்கா இதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஏ கியூப் அதனோட ஏ கியூப் வந்து 508 பிகோமீட்டர் தெரிஞ்சாங்க. நமக்கு அட்டாமிக் வெயிட் பாடி சென்டர்ட் கியூபிக்லாம் நம்ம எத்தனை பிசிசின்னு சொல்கிறப்போ பிசிசினா வந்து பாடி சென்டர்னா 1 + 1 2. ஓகே, 2 ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. இப்போ 2 இன்ட்டு அந்த பேரியத்தோட வெயிட் இன்ட்டு எட்ஜ் லென்த் வந்து 508 பிகோமீட்டர் இன்ட்டு Avogadro நம்பர் போடுறப்ப வி கெட் த நம்பர். ஓகே, அது நீங்கள் 11th புக்கில் இருக்குது, ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேயே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பாடி சென்டர்தால 130, பேரியத்தோட வெயிட் 137, அதனோட இது வந்து கியூப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 3.5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ கிறிஸ்டல் டென்சிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த பேக்கிங் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். இப்போ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் கடையில் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஒரு இது பலகு மாதிரி இருக்குது, இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் ரோவையும் நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்து வேறு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா ஃபஸ்ட் ரோ இப்படி ஆரஞ்சஸ், செகண்ட் ரோ வந்து கொஞ்சம் இப்படி. ஓகே, நம்ம இந்த சந்து புள்ளி ஊடு புள்ளி கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பேக் பண்ணுறப்ப எஃபெக்டிவாக பேக் பண்ணல, ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி தான் உள்ளே வந்து உங்களுக்கு கேப் வருது, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி கேப் வருது. இது பேர் டெட்ராய்டல் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது பேர் ஆக்டாய்டல் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எஃபெக்டிவ் பேக்கிங் வந்து இந்த மாதிரி டைப் பேக்கிங் தான். இது பேர் ஹெச்சிசிபி ஹெக்ஸகனல் பேக்கிங்வாங்க. இது வந்து கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் சொல்லுவாங்க, 4 நாளாக வைக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்போது லீனியராக எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு தடவை புக்கில் போய் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு லீனியராக 1 ரோவில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, அடுத்து செகண்ட் ரோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. தி ஏபி டைப்பில் 1 ரோ வந்து இப்படியும் அடுத்த ரோ வந்து கொஞ்சம் அப்படியும். ஸோ இப்போ ஒரு ஆட்டத்தை சுற்றி இங்கே இதுதான் ஒரு சென்டர் ஆஃப் ஆட்டம்னா இதை சுற்றி 4 தான் இருக்குது, அதனால இதை டெட்ராய்டல் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா பிங்க் எடுத்திங்கன்னா அதை சுற்றி 6 ஆட்டம் இருக்குது, அதனால வந்து இது ஹெக்ஸகனல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆக்டாய்டல் வாய்ட்ஸ் வரும், ஆனால் வந்து அதை சுற்றி 6 2 டைமென்ஷனில் 6 இருக்கும். ஓகே, அப்போது சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் பேக்கிங் எஃபிஷியன்சி எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். ஓகே, அப்போது ஒரு இதுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்பியர் ரேடியஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர்னால் இங்கே வந்து ஏ வந்து 2r, r = a/2. இப்போ 5/3 πr கியூபாக இங்கே a/2 கியூப் போடுறப்ப உங்களுக்கு πa3/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ டோட்டல் வால்யூம் வந்து πa3/6. அடுத்து சிம்பிள் கியூபிக் வந்து நம்ம எனவே வால்யூம் வந்து a கியூப் தான் தெரியும். அப்போது நமக்கு இதை கேன்சல் அவுட் பண்ணுறப்ப 100/πன்னு வரும். ஸோ அப்போது உங்களுக்கு சிம்பிள் கியூபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னாக்கா 52.38% தான் பேக் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து அதே மாதிரி பாடி சென்டர் எடுத்து கேல்குலேட் பண்ணுவாங்க, அதை விட கொஞ்சம் அது அதிகமாக இருக்கும். பாடி சென்டருக்கு வந்து 68%. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 52%, 52, அடுத்து 68, அடுத்து உங்களுக்கு பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 கிட்ட வரும்.
ஓகே, அப்போ எது எஃபெக்டிவாக பேக் ஆகுதுன்னா ஃபேஸ் சென்டரில் தான் எஃபெக்டிவாக பேக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் ஐ டுக் ஃப்ரம் த 11th ஸ்டாண்டர்ட் புக், 11th அண்ட் ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட் புக் நினைக்கிறேன். சாலிட் ஸ்டேட்டு அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எக்ஸகனல் பேக்கிங் வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, sorry. 52.38 அடுத்து 68 அடுத்து 70 கிட்ட இருக்கும் உங்களுக்கு அந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன். அப்போ வந்து கேட்பாங்க எதுக்கு வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் இதுக்கு ஹெச்சிபிக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது, பிசிசிக்கு தான், எஃப்சிசிக்கு 74%, ஓகே, பிசிசிக்கு சம்திங் லைக் 60%, சிம்பிள் கியூபிக்கு 52%. அப்போது எதனோட பேக்கிங் ஃப்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னா நம்ம எஃப்சிசி வந்து டிக் பண்ணணும், எதனோட பேக்கிங் ஃப்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எஸ்சியை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஷின் வரும். அதேமாரி ரேடியஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இதுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். சிம்பிள் கியூபிக்னா என்ன ரேடியஸ், அந்த மாதிரி பேஸ், இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பேஸ்டு கொஷின், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரேடியஸ் ரேஷியோ ரூல். ஸோ ரேடியஸ் ரேஷியோனா ஒரு கிறிஸ்டலில் வந்து ஒரு கேட்டையான் ஒரு அயானிக் கிறிஸ்டல்ஸ்க்கு தான் இது அப்ளிகபிள். ஒரு கேட்டையான் அண்ட் ஆனியான் இருக்கும். ஓகே, கேட்டையானோட ரேடியஸ் வந்து ஆர்சி ப்ளஸ் சொல்லுவோம், ஆனியானோட ரேடியஸ் ஆர்ஏ மைனஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்டு ரேடியஸ் ரேஷியோ ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு 0.1552 to 0.225 இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குவாடினேஷன் நம்பர் 3 தான் இருக்கும். அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல் பிளேனார் லைக் BF3 B2O3 அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸு. அடுத்து சப்போஸ் 0.225 0.414 இருந்தால் அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல். ஓகே, டிடின்னு சொல்லுவோம், டெட்ராஹெட்ரல். எக்ஸாம்பிள் வந்து ZNS. ஓகே, சப்போஸ் 0.414 உங்களுக்கு 0.738 இருந்துச்சுன்னா அது குவாடினேஷன் நம்பர் 6, அது வந்து ஆக்டாஹெட்ரல். எக்ஸாம்பிள் வந்து NaCl. ஓகே, அடுத்து 0.732 1.0 வரைக்கும் இருந்தால் அதனோட குவாடினேஷன் நம்பர் 8, அது வந்து கியூபிக்கு. எக்ஸாம்பிள் வந்து சீசியம் குளோரைட். ஓகே, ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோ ரூல் அந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ரேஞ்சுன்னு வச்சு அது என்ன வந்து ட்ரைகோனல் பிளேனாரா, டெட்ராஹெட்ரலா, ஆக்டாஹெட்ரலா, கியூபிக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி டிஃபெக்ட்ஸ் இன் த கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா லைக் 0 டைமென்ஷனில் இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கும், 1 டைமென்ஷனில் ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கும், 2 டைமென்ஷனில் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் தான். ஸோ அதுவும் மெயினாக அயானிக் சாலிட்ஸில் அதே வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக பண்ணுறாங்க. ஸ்டாயியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், நான் ஸ்டாயியோமெட்ரிக், அடுத்து இம்ப்யூரிட்டி. ஸ்டாயியோமெட்ரியில் ஃபர்தராக டிவைட் பண்ணுறப்ப ஷார்ட்கி அண்டு ஃப்ரெங்கல். ஸோ ஸ்டாயியோமெட்ரினா இந்த டிஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதனோட மாலிகுலர் ஃபார்மில் அந்த ஸ்டாயியோமெட்ரியை அஃபெக்ட் பண்ணும். நான் ஸ்டாயியோமெட்ரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை ஸ்டாயியோமெட்ரி அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ த டிஃபெக்ட்ஸ் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட். இன் ஸ்டாயியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா த வேக்கன்சி ஆஃப் த ஒன் அயான் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் தி, இப்போ ஒரு கேட்டையான் மிஸ் ஆச்சுன்னா அதேமாதிரி ஒரு ஆனியான் வந்து மிஸ்ஸிங் இந்த ஸ்டாயியோமெட்ரிக்கில். ஓகே, ஸோ அப்போ டென்சிட்டி வந்து இதனால் அஃபெக்ட் ஆகும். அது வந்து ஷார்ட் கீயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஆனியான் டிஸப்பியர் ஆகுது, இல்லை வேறு லொக்கேஷனில் போயிட்டு ஆக்குபை பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஸ்டாயியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் ஷார்ட் கீ எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா, ஸோ இதில் வந்து அரைசஸ் டியூ டு மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒரு கேட்டையான் அண்ட் ஆனியான். இங்கே நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். Almost we came to the end of the courses. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு Cl மைனஸும் இந்த இடத்துல ஒரு Na ப்ளஸும் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போது the missing of equal number of cations and anions from the crystal lattice is known as the Schottky effect, Schottky defects. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து NaCl கிறிஸ்டல் லாட்டிஸில் இது நடக்கும்.
அடுத்து ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஏஜி அதில் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஈக்குவல் நம்பரில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஏஜி வந்து அதனோட கிறிஸ்டல் லாட்டிஸில் உட்காமல் ஒரு இன்டர்ஷீஷியல் லொக்கேஷனில் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் த டிஸ்லொகேஷன் ஆஃப் தி அயான்ஸ் இன் த கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்சிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் மிஸ் ஆகுதுல. ஃப்ரெங்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் டிஃபெக்ட் இருக்குது, பட் டென்சிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணாது, கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இட் இஸ் டிஸ்லொகேஷன். இந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல அது உட்காந்துருக்கு அந்த அயான்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ். அடுத்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ்னால் ஆல்ரெடி ஒரு உங்களுக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா மெட்டல் வந்து உங்களுக்கு இருக்கிறது தான் வந்து மெட்டல் எக்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் எக்ஸஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இப்போ எக்ஸ்ட்ராவாக Na+ வந்து வந்துருச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணும், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் வந்து வரும். ஏன்னா Na+ இருக்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரான் வந்து அங்கே ட்ராப் ஆகும். அது பேர் வந்து F centers அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இஸ் மெயின்டைன் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் anionic vacancy equal to the excess metal ions, the presence of extra cation and the electron present in the interstitial position. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெட்டல் எக்ஸஸ். சப்போஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு மெட்டல் வந்து கம்மியாக இருக்குது, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் டெஃபிஷியன்சி எஃபெக்ட்ஸ். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ். ஆனியான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கேட்டையான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Fe+, Fe3+ அண்ட் Fe2+ வந்து இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா Fe3+ வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மெட்டல் டெஃபிஷியன்சி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்மில் வந்து இது லைக் உங்களுக்கு எக்ஸாக்டாக Fe2O3 வராது. இது கைண்ட் ஆஃப் இதனோட மாலிகுலர் ஃபார்முலா FeXO அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். X could be like ranges from 0.93 to 98. அதனால இது நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் எஃபெக்ட்ஸ். லைக் ஸ்டாய்கியோமெட்ரியில் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு வரும். நான் ஸ்டாய்கியோமெட்ரிக்கில் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ராக்ஷன்ஸ்லாம் அது வந்து அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்ப்யூரிட்டி டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டி கிறிஸ்டல் லாட்டிஸில். ஸோ இது ஜென்ரலாக வந்து எங்கே அக்கர் ஆகுனா, சப்போஸ் கேட்மியம் குளோரைடை AgCl கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா, கேட்மியம் ஃபுல்லாக Ag+ஓட இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கு. இதனால் வந்து இட் டிஸ்டர்ப் தி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். இம்ப்யூரிட்டினா நாட் ஓன்லி சம் கைண்ட் ஆஃப் லைக் நான் கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டல் கூட இன்னொரு கிறிஸ்டல் ஆட் பண்ணுறதுமே இம்ப்யூரிட்டிஸ் தான். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் பேர் வந்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து சாலிட் ஸ்டேட்டு இவங்க கொடுத்த வரைக்கும், உங்கள் சிலபஸில் கொடுத்த வரைக்கும். உங்களுக்கு ஸ்பைனல்ஸ்லாம் கொடுக்கலாம், ஒன்லி 1 dimensions தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து சோடியம் குளோரைட், சீசியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை நான் மட்டும் உங்களுக்கு PPTயில் காமிச்சிடுறேன். ஓகே, just give me a minute. இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான், வாட் இஸ் சாலிட் இதெல்லாமே அப்படியே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அதுக்கு டெஃபினட் ஷேப் இருக்கும், டெஃபினட் வால்யூம் இருக்கும், ஹைலி இன்கம்ப்ரெசிபிள் ரிஜிட், particles are held by the strong intermolecular forces, fixed position and constants. 2 types of solids இருக்குது. crystalline solids வந்து லாட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், they have anisotropy and எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ். அதேமாதிரி அமார்ஃபஸ்க்கு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் வராது, டெஃபினட் ஜாமெட்ரிக்கல் ஷேப் கிடையாது, மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேஞ்சாக இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் இருக்கும். ஓகே, நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஸோ அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல், அயனிக் கிறிஸ்டல்ஸ், கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ். அயனிக் கிறிஸ்டல்ஸில் வந்து உங்களுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், தே ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில் சாலிட், தே ஹாவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ். உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் 2 டைப் இருக்குது, AB அண்ட் AB2 டைப்பு. கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆக்குபைட் பை த நியூட்ரல் ஆட்டம்ஸ் held together by the covalent bonds, hard solids, high melting point, poor conductors of electricity. எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு டைமண்ட்,
ஓகே. அடுத்து வந்து மாலிகுலர் சாலிட்ஸ்க்கு வந்து தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை நியூட்ரல் மாலிக்யூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், சாலிட் CO2 இது எல்லாமே வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸில் வரும். வெரி சாஃப்ட் சாலிட்ஸ், லோ மெல்டிங் பாயிண்ட். மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸில் மெட்டல்ஸ் இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை மெட்டல் ஆக்சைட்ஸ் இது எல்லாமே வந்து மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸு. அடுத்து லாஸ் ஆஃப் சிமெட்ரி, இது வந்து சிமெட்ரி பேஸ்டு, பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி, கியூபிக் கிறிஸ்டல்ஸில் வந்து ரெக்டாங்குலர் சிமெட்ரி 3 இருக்குது, டயக்னல் வந்து 6 இருக்குது, 4 ஃபோல்டு, 3 ஃபோல்டு, இதெல்லாம் கொஞ்சம் சிமெட்ரி பேஸ்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ கியூபிக் சிஸ்டத்தில் மட்டும் 23 எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்குது. ஓகே, ஸோ மேபி ஒன் வேர்டில் கேட்பாங்க, அது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ரெக்டாங்கிள் இருக்குன்னா, ஸோ அந்த ரெக்டாங்கிளை நம்ம இப்படி கீழேருந்து பாதியாக கட் பண்ணலாம். டயகனலாக பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த டைரெக்ஷனில் கட் பண்ணலாம், இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி டயகனல் பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 6 இருக்குது. 6 டைரெக்ஷனில் நம்ம கட் பண்ணலாம். அடுத்து சென்டரில் கட் பண்ணலாம், இந்த சைடு இந்த சைடு. ஓகே, ஸோ அப்போது ரெக்டாங்குலர் சிமெட்ரி வந்து 3, டயகனல் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து 6, டோட்டலாக அப்போ 9. ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு 4 ஃபோல்டு ஆக்சிஸ் வந்து 4 டைரெக்ஷன் இருக்கிறதுனால 4 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அது 3 ஃபோல்டு ஆக்சிஸ் வந்து மொத்தம் 4 ஃபோல்டு வந்து 3, 3 ஃபோல்டு வந்து 4, 2 ஃபோல்டு வந்து 6 டைப்ஸு, சென்டர் ஆஃப் சிமெட்ரி 1. ஸோ மொத்தம் டோட்டலாக இது எல்லாத்தையும் கூட்டினீங்கனாக்கா உங்களுக்கு 23 வரும். அடுத்து 4 டைப்ஸ் ஆஃப் கியூபிக் கிறிஸ்டல் வந்து சிம்பிள், ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், எண்ட் சென்டர். ஸோ சிம்பிள் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும், பாடி சென்டரில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒன்று இருக்குது. அடுத்து ஃபேஸ் சென்டர் எப்படி, எண்ட் ஃபேஸ் சென்டர் இப்படி இருக்குது. ஸோ சிம்பிள் கியூபிக்கில் வந்து 1 ஆட்டம் 1 யூனிட் செல்லில், பாடி சென்டரில் 2, ஃபேஸ் சென்டர்லேயே 4 ஆட்டம்ஸ், எண்ட் ஃபேஸ் சென்டரில் 2 ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஓகே, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்றுத்துக்கும். ஸோ 52% எக்ஸாம்பிள் வந்து பொலோனியம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது. நம்ம அந்த பேக்கிங் ஃபேக்ஷன் சொன்னோம் இல்லையா, அது பாடி சென்டரில் மொத்தம் 8. ஸோ 8 கார்னர்ஸு, ஒரே ஒரு சென்டர். அப்போது 1/n மொத்தம் டோட்டலாக 2. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. எக்ஸாம்பிள் வந்து CCl குளோரைடு அண்ட் CCm புரோமைடு வந்து உங்களுக்கு பாடி சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்டுக்கு வந்து மொத்தம் 4. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCl, NaF, KBr, MgO எல்லாமே வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் தான். என் சென்டர்டில் வந்து உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 8/8, 2 × 1/2 டோட்டலாக இருந்தது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் கியூபிக்கு R = A/2, ஃபேஸ் சென்டர்டுக்கு R = A/√8, இல்லை வந்து 2√2ன்னு சொல்லலாம். பாடி சென்டர்டுக்கு √3/4 × A. ஸோ வேறு A இஸ் எட்ஜ் லென்த். ஓகே, அதில் லென்த் ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்லலாம். ரேடியஸ் ரேஷியோ இட் கிவ்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் தி ரேடியஸ் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் த கேட்டையான் பை ரேடியஸ் ஆஃப் தி ஆனியான், இதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த கிறிஸ்டல் டென்சிட்டிக் ஃபார்முலா கொடுத்தாச்சு. இந்த ரேடியஸ் வச்சு அது வந்து லீனியராக, ட்ரையாங்குலராக, டெட்ராய்டலாக, ஆக்டாய்டலாக, பாடி சென்டர்ன்றது அது கொடுத்துக்கலாம். அதனோட கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் இது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேவியஸ் லாட்டிஸ் பார்த்தோம். டோட்டல் கிறிஸ்டல் சிஸ்டம் 7, பிரேவியஸ் லாட்டிஸ் மொத்தம் 14. ஓகே, ஸோ இதுவுமே நம்ம வந்து எது ஈக்குவல் எது நாட் ஈக்குவல் பார்த்தோம். அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இது இருக்குது. இதையும் நாங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, எது எக்ஸாம்பிள், எது ட்ரை கிளினிக், எது மோனோ கிளினிக் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது ஏற்கனவே அகைன் பார்த்தது தான். ஸோ AB டைப் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள் NaCl, AB2னா CaF2, ஃப்ளூரைட்டு TiO2, ஆன்டி ஃப்ளூரைட்டுக்கு வந்து A2B டைப்பு. ஓகே, ஸோ NaCl தான் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ராக் சால்ட்டு. இது வந்து ஒரு FCC, இதனோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. இதில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டல் சிம்பிள் யூனிட் கியூப் செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 1 தான் இருக்கும். பட் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அப்படின்னு கேட்குறப்ப வந்து பர் யூனிட் செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 NaCl யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே கார்னர்ஸ். அப்போ 1/1/8 = 1. ஃபேஸ் சென்டரில் மொத்தம் 6 ஃபேஸ் சென்டர் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு 3 இருக்குது. அதே மாதிரி NA வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் சென்டர்ஸில் இருக்குது. ஸோ மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்குது. அப்போ 12 × அது 4 யூனிட் செல் கூட தான் வந்து, அப்போ 3. அடுத்து பாடி சென்டரில் ஒரே ஒரு NA இருக்கிறதுனால அப்போது இதனோட இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட் செல்லில் அப்போ டோட்டலாக 4 சோடியம் குளோரைடு வந்து இருக்குது. ஆனால் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 6. அப்போ FCC டைப்பு
இது வந்து எஃப்சிசி டைப்பு, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ஒரு யூனிட்ஸில் 4 சிஏஎஸ்சிஎல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஏற்கனவே நம்ம எஃப்சிசிக்கு 4 தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம், ரைட்? ஸோ டோட்டலாக வந்து 4 ஆட்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே தான் இங்கே. பட் கோஆர்டினேஷன் நம்பர் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட எத்தனை இது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா 6 கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ராக் சால்ட்டோட ஸ்ட்ரக்சர், கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ இது வந்து 3 டைமென்ஷன் வியூவில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீசியம் குளோரைடு வந்து பிசிசி டைப்பு, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 and 8. நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை இருக்குன்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக யூனிட் செல் வந்து 1. ஜிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்சிசி டைப் இதுவும். ஓகே, ஸோ இங்கே கார்னர்ஸில் 8 இருக்குது. ஓகே, அப்போது சல்ஃபர் வந்து 8 இருக்குது, 1/8. அதேமாரி ஃபேஸ் சென்டரில் இருக்குது 6 என் சென்டர், அது வந்து 6/1/2, மொத்தம் 6, டோட்டலாக 4. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பாடி சென்டரில் 4 இருக்குது. அப்போது 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஸோ எஃப்சிசி டைப்பு. அடுத்து கால்சியம் ஃப்ளூரைடு, இது எஃப்சிசி டைப்பு. கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8:4. 8 கேட்டையான் இருக்குது, 4 ஆனையான் இருக்குது. ஓகே, இது உங்கள் சிலபஸ்லலாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது K2வும் 4:8. இது வந்து 8:4 CAF2, பட் K2 வந்து 4:8. இது எஃப்சிசி டைப்பு, 4 ஃபார் கேட்டையான், 8 ஃபார் தி ஆனையான். ஸோ இது அகைன் எல்லாமே பார்த்தாச்சு. டைமண்டு, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், 3D ஸ்ட்ரக்சர், கிராஃபைட்டு, கிறிஸ்டல் டைஃப்ராக்ஷன், n lambda equal 2D sin theta தான் இதை இப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இது கூட எனர்ஜி ஈக்குவல் டு hc/λ, அந்த லாம்டாவுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது. இதுலேயே வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இருக்குது, எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் இருக்குது, நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்றுக்கு ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும். எக்ஸ்ரே வந்து 12 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு, எலக்ட்ரான்ஸ் வந்து 150 எலக்ட்ரான் வோல்ட்டு, நியூட்ரான்ஸ் வந்து 0.08 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் எனிவே நம்ம வந்து பிராக்ஸ் ஈக்குவேஷன் n lambda equal to 2D sin theta, இதுதான் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ரேடியேஷன், ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன், அதனோட ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீட்டா. இதுதான் இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் வந்து D. இந்த ஃபிகர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்சிடென்ட் ரேடியேஷன் போது இதை வந்து டிடெக்ட் பண்ணுறது டிடெக்டார் வந்து நமக்கு ஒரு டேட்டாஸ் கொடுக்கும், XYZ கோஆர்டினேட்ஸ் டேட்டா வந்து கொடுக்கும். இது டிஃபெக்ட்ஸும் பார்த்தாச்சு. மேலாக இது வந்து நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட்ஸ், ஃபெனல் டிஃபெக்ட்ஸ், ரெசிப்ரோக்கல், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்காக தான் ஓப்பன் பண்ணது. ஸோ NaCl FCC, ஓகே. ஸோ அந்த மாதிரி சீசியம் குளோரைடு வந்து பிசிசி. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ரேடியஸ் ரேஷியோ என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ நோ ஐ ரெஜ்டு வெரி ஃபாஸ்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் 11th 12th புக்கில் தான் எடுத்தது. ஓகே, கொஞ்சோண்டு ரேடியஸ் ரேஷியோ மட்டும் வந்து யூஜி புக்லேருந்து எடுத்தது. ஓகே, ஐ திங்க் இதுலேயுமே ரேடியஸ் ரேஷியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் நெட்டில் தேடி நான் எடுத்தேன். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஓகேவா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சுனான்ட்டு. தேங்க்யூ வெரி மச்.